டெல்லி முதலமைச்சர் பதவியை 2 நாட்களில் ராஜினாமா செய்யப் போவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த நகர்வு ஒரு விளம்பர தந்திரம் என்று பாஜக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் கிண்டல் செய்துள்ளன. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சுமார் 6 மாத காலம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அண்மையில் உச்சநீதிமன்றம் மூலம் ஜாமீன் பெற்றார். முதலில் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் ஜாமீன் பெற்றிருந்த அவர் சில நாட்களில் சிபிஐ வழக்கிலும் ஜாமீன் பெற்று கடந்த வெள்ளிக்கிழமையன்று திகார் சிறையிலிருந்து கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அவர் 2 நாட்களில் தாம் பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக அறிவித்தார். தாம் நேர்மையானவர் என்று மக்கள் நம்பி வாக்களித்தால் மீண்டும் முதலமைச்சராக தயார் என்றும் ஒரு அரசியல் நாடகம் என்று டெல்லி காங்கிரஸ் தலைவர் தேவேந்திர யாதவ் விமர்சனம் செய்துள்ளார். கெஜ்ரிவாலின் இந்த அறிவிப்பு ஒரு தந்திரமான வித்தை என்று மற்றொரு காங்கிரஸ் மூத்த தலைவர் சந்தீப் தீக்ஷித் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு விளம்பர தந்திரம் என்றும் மன்மோகன் சிங்கை சோனியா காந்தி பிரதமராக்கி நிழல் ஆட்சி நடத்தியதை போன்று கெஜ்ரிவாலும் வேறொரு நபரை அறிவிக்க விரும்புகிறார் என்றும் பாஜகவின் சந்தீப் பண்டாரி கூறியிருக்கிறார். தனது மனைவியை முதலமைச்சராக்க கெஜ்ரிவால் முயற்சிப்பதாக பாஜக செய்தி தொடர்பாளர் ஷெசாட் பூனாவாலா தெரிவித்துள்ளார். அதே நேரம் கெஜ்ரிவாலின் முடிவை காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள ஃபரூக் அப்துல்லா வரவேற்றுள்ளார். கெஜ்ரிவாலின் அதிரடி அறிவிப்பால் டெல்லிக்கு முன்கூட்டியே தேர்தல் நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் அதில் சட்ட சிக்கல்கள் இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். நவம்பரில் மகாராஷ்டிராவுக்கு தேர்தல் நடத்தப்பட்டால் அதனோடு சேர்த்து டெல்லி சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்பது கெஜ்ரிவாலின் கோரிக்கை. டெல்லி சட்டப்பேரவையின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 23ஆம் தேதி முடிவடைகிறது. ஆனால் அதற்கு முன்பு தேர்தலை நடத்த வேண்டும் எனில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதற்கான விளக்கத்தை கெஜ்ரிவால் அரசு கடிதம் மூலம் அளிக்க வேண்டும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கிடையே நாளை கெஜ்ரிவால் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தால் அடுத்த முதலமைச்சராக யாரை நியமிப்பது என்பது குறித்து நாளை எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட உள்ளது. கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா அல்லது மாநில கல்வித்துறை அமைச்சர் அதிஷி அல்லது மூத்த தலைவர் கோபால் ராய் ஆகியோரில் ஒருவர் முதலமைச்சராக அறிவிக்கப்படலாம் என்று தெரிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.